இப்போ வயசானா காது கேட்குற தன்மை குறையிறதுங்கிறது இயற்கை. 5 சென்சஸ் நம்ம பார்வை, நம்ம டச்சு, கேட்கறது எல்லாமே ரொம்ப முக்கியம் நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு. ஸோ காது கேட்கலனாலே ஒரு சோஷியல் ஐசோலேஷன், ஒரு தனிமைப்படுத்துதல், ஒரு லோன்லினஸ் வந்துரும் அவங்களுக்கு. அவங்களுக்கு காது கேட்காதுப்பா விட்டுருங்க அப்படின்னு அவங்க கூட பேசுறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுவாங்க. அது அது ரொம்ப தப்பு. கேட்கலனாலும் அவங்கள வந்து இன்க்ளூசிவா வச்சுக்கணும். காது கேட்கல நம்ம விட்டுட்டோம்னா சோஷியல் ஐசோலேஷன் வந்துடும். ஏன்னா அவங்களே வெளியில வரதை தவிர்த்துருவாங்க. கடவுள் நம்மளை படைச்சு பிரெயினை படைச்சதே கம்யூனிகேட் பண்ணத்தான். எப்போதுமே வயசானவங்க குழந்தைங்க மாதிரி. பார்த்தீங்கன்னா வயசாக ஆக யாருமே மரணத்தை பார்த்து பயப்படுறது இல்லை. எல்லாரும் பயப்படுறதுன்னா இன்னொருத்தர் சார்ந்து வாழறது, டிபெண்டன்சி. ஸோ யாரையுமே நீங்கள் உட்காருங்க வேலையே பண்ணாதீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். உங்கள் சேஃப்டியை தெரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. எதுவுமே பண்ணாமல் இருந்தால் அவங்களுக்கும் ஒரு ஒரு உபயோகம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துடும். ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஜிரியாட்ரிக்ஸ் முதியவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவரான டாக்டர் ஸ்ரீகங்கா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட உண்மையா வந்து நம்ம வீட்டில் வயசானவங்க இருந்தால் பல பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்கள எப்படிடா நம்ம பார்த்துக்கிறது, ஒரு குழந்தையாவே மாறிடுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். பல சந்தேகங்கள் நம்மளுக்குள்ளேயே இருக்கும். இதுக்கெல்லாம் இப்படி தான் பண்ணணுமா, இது இப்படி பண்ணக்கூடாதா அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா, தேங்க்யூ மேம். இப்போ வீட்டில் வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்களோட உடல் ரீதியான பிரச்சனைகள் தாண்டி மன ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ அதில் உதாரணத்துக்கு சொல்லணும்னா வீட்டில் வயசானவங்க இருக்காங்கன்னா வயசாயிடுச்சு, அவங்களுக்கு காது கேட்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து அவங்களே சொல்ல, எனக்கு காது கேட்கல, ஏன் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கத்துவாங்க. நம்ம கத்தி சொன்னோன்னா ஏன் கத்தி சொல்கிறீங்க அப்படின்னு டென்ஷன் ஆவாங்க. பொறுமையாக சொன்னால் எனக்கு கேட்கலல்ல, கத்தி சொல்லுங்க அப்படின்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எப்படி மேம் அவங்கள வந்து பார்த்துக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல? இப்போ வயசானா காது கேட்குற தன்மை குறையிறதுங்கிறது இயற்கை. எல்லாருக்குமே ஏஜ் ஆனால் அது ஒரு காமன் சேஞ்ச். பட் யாருக்கு எவ்வளவுங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சில பேருக்கு ரொம்ப சீக்கிரம் கேளாமை வந்துடும். ஒரு சில பேருக்கு நல்லா ஒரு சில வயசு வரைக்கும் கேட்கும். எப்படி கேட்கறது ரொம்ப முக்கியம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம 5 சென்சஸ், நம்ம பார்வை, நம்ம டச்சு, கேட்கறது எல்லாமே ரொம்ப முக்கியம் நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு. அண்ட் நம்ம பிரெயினுக்கு வந்து சிக்னல் கொடுத்துட்டே இருக்கிறது நம்ம எல்லா இடத்துலேருந்தும் போகுது. நம்ம டேஸ்ட்டில் போகுது, இயரில் போகுது, ஐஸில் போகுது. காதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஏன்னா அதில் கேட்டு தான் இன்ஃபர்மேஷன் நிறைய ஆடிட்ரி ஸ்டிமுலஸ் ப்ராசஸ் ஆகுது அதில். ஸோ காது கேட்கலனாலே ஒரு சோஷியல் ஐசோலேஷன், ஒரு தனிமைப்படுத்துதல், ஒரு லோன்லினஸ் வந்துடும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த வெளி உலகத்தோட கனெக்ட் இல்லாத மாதிரி. ஸோ அது ரொம்ப முக்கியம் அவங்கள லூப்பில் வைக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு திங், ஒருத்தர் கம்மியாக கேட்குது அப்படின்னா அந்த காது டெஸ்ட் பண்ணி அதுக்கு ஏதாவது ஒரு இப்போ கண்ணு தெரியலனா கண்ணாடி போடுறோம்ல, அந்த அளவுக்கு ஒரு ஹியரிங் எய்டு போடுற அக்செப்டன்ஸ் இன்னும் வரல நம்ம இதில். இப்போ எப்படி பார்வை குறைஞ்சதுன்னா நம்ம போய் கண் டாக்டர் டெஸ்ட் பண்ணி கண்ணாடி போட்டு அவங்க படிக்கவோ நடக்கிறதுக்கு வசதி பண்ணி கொடுக்குற மாதிரி, காது கேட்குறது கம்மியாக இருக்குன்னா கட்டாயமாக ஒரு காது டாக்டர் பார்த்து ஹியரிங் டெஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு ஹியரிங் எய்ட் போடுறது நிச்சயமாக அட்வைசபிள். ஆனால் நிறைய இதில் பார்க்கும்போது வயசாயிடுச்சு, அவங்களுக்கு காது கேட்கல, அவங்களுக்கு காது கேட்காதுப்பா விட்டுருங்க அப்படின்னு அவங்க கூட பேசுறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுவாங்க. அது ரொம்ப தப்பு. கேட்கலனாலும் அவங்கள வந்து இன்க்ளூசிவாக வச்சுக்கணும். ஏன்னா அது ரொம்ப தனிமைப்படுத்துகிற மாதிரி. இப்போ அவங்களுக்கு கேட்கல, இப்போ ஹியரிங் எய்டும் சாத்தியம் இல்லை, அது போட்டாலும் கேட்கலனாலும் எப்படியாவது அந்த கம்யூனிகேஷன் வச்சுக்கணும். எழுத்து மூலமாவோ அவங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் அவங்களுக்கு ஒரு தன்னை மதிக்கலைன்னு ஒரு ஃபீலிங் வந்துடும். அந்த இன்க்ளூசிவ்னஸ் ரொம்ப முக்கியம். அது வந்து இப்போ அவங்களுக்கு கேட்கல, புரியலைன்னா கூட அது சொல்கிற விதம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒரு சேரை வந்து அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் போட்டு வச்சு அவங்களுக்கு கேட்கலன்னா கூட லிப் ரீடிங் பண்ணுவாங்க நிறைய பேர். அண்ட் மெதுவாக பேசினோன்னா கட்டாயமாக புரியும். அவங்களுக்கு அது ஒரு இமோஷ்னல் வெல்பீயிங், ஒரு மன சந்தோஷம் கொடுக்கும். நம்ம என்னை மதிச்சு பேசுகிறாங்க, கேட்குறாங்க. சின்ன சின்ன விஷயம், நீங்கள் உங்கள் டெய்லி பிரச்சனைகள்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, இல்லை அவங்க சார்ந்த விஷயங்கள் டெய்லி அந்த ஒரு சின்ன கான்வர்சேஷன் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம், ரொம்ப ஜாஸ்தி இல்லை, அந்த 10 நிமிஷம் இதமாக அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பேசி அவங்களுக்கு அவங்களோட வேவ் லெங்க்ல நம்ம இருந்தோம்னா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நமக்கும் மனசு நிம்மதியா இருக்கும். ஸோ அது இல்லைன்னா அந்த ஹியரிங் எய்டும் அது ட்ரை பண்ணணும். இல்லைன்னா இந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன்ஸ், இல்லைன்னா எழுத்து மூலமா அது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த காது கேட்கல நம்ம விட்டுட்டோம்னா சோஷியல் ஐசோலேஷன் வந்துடும். ஏன்னா அவங்களே வெளியில் வரதை தவிர்த்துருவாங்க. ஏன்னா ஒரு கூட்டத்துக்கு போனால் எதுவுமே கேட்கறது இல்லை, எனக்கு 4 பேர் பேசுகிறாங்க, எனக்கு பதில் சொல்ல முடியல, அதனால அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங் போகிறதோ இல்லை ஒரு விசேஷத்துக்கு போகிறதோ. அதனால டிப்ரெஷன் வரலாம்,
அதனால அந்த பிரெயினுக்கு ஸ்டிமுலஸே இல்லாதனால ப்ரொலாங்டா இருந்துச்சுன்னா டிமென்ஷியா வரலாம். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு அதெல்லாம் இன்னும் பெரிய பிரச்சனைகள். அதுக்கு நம்ம அவங்கள கம்யூனிகேஷன், அதாவது நம்ம மேன் இஸ் அ சோஷியல் அனிமல். கடவுள் நம்மளை பிரெயினை படைச்சதே கம்யூனிகேட் பண்ணத்தான். பேசாம இருக்க நமக்கு தெரியாது. ஸோ அது பேசணும். அது அவங்கள மதிச்சு அது ஒரு மதிப்பு காட்டுற மாதிரி அந்த மெயின்டைனிங் தட் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படி முடியுதோ, நான் சொல்ற மாதிரி ஒன்னா ஹியரிங் எய்ட்ல பண்ணணும், இல்லை எழுத்து மூலம், சைகை மூலம். அது தட் இஸ் அ ரெஸ்பெக்ட் யூ ஷோ ஃபார் தம். ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம அம்மா தானே சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருந்தோம். நம்ம இப்படி போற போக்குல அம்மா சாப்பிட்டியாம்மா அப்படின்னு கேட்டு போற அந்த பழக்கத்தினால வந்து வயசானக்கு அப்புறமும் நம்ம அவங்கள அப்படி ட்ரீட் பண்ண இது இது பண்ணிட்டோமா? எப்படின்னா 1 to 1, அதாவது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப குழந்தைங்க மாதிரி. நான் எப்போதுமே வயசானவங்க குழந்தைங்க மாதிரி. எப்படி ஒரு குழந்தை பராமரிப்புல பாத்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ் அட்டென்ஷன் வேணும்னு சொல்லுவாங்க. இப்ப நிறைய பேரண்டிங் அட்வைசஸ் எல்லாம் கிளாஸஸ்லாம் வந்துருச்சு. எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, ஃபோக்கஸ்டா வேணும். அப்பதான் அந்த குழந்தைக்கு நம்மளுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்ல முடியும். அதே தான் வயசானவங்களுக்கும் நாள் ஃபுல்லா பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அந்த 10 நிமிஷம் ஆத்மார்த்தமா அவங்களோட பேசி அவங்க குறைகளை கேட்டு அதுக்கு நம்ம ரீஅஷூரன்ஸ் கொடுத்தா அதுவே போதும். அது ஃபோக்கஸ்டா இருக்கணும். நடக்கிறதுல எப்படி இருக்க கேட்டல அது அவங்களுக்கு திருப்தியே படாது. அந்த ஜஸ்ட் 10 மினிட்ஸ் போதும். அது என்ன பண்ணீங்க, தூங்கினீங்களா, சாப்பிட்டீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருக்கலாம், ஏதாவது வாங்கணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது வேணுமா, அந்த மாதிரி கேட்டு பண்றது ரொம்ப முக்கியம். ஓகே மேம். இதனால மன ரீதியா அவங்க வந்து என்ன மாதிரி பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க மேம்? ஃபர்ஸ்ட் பேசலைங்கிறதே ஃபர்ஸ்ட் ஒரு லேக் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். எல்லாருமே வந்து ப்ரொடக்டிவா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உபயோகமா இருக்கோம் மற்றவங்களுக்கு அப்படின்னு ஃபீலிங். கொஞ்சம் இன்னொருத்தங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா வயசாக ஆக யாருமே மரணத்தை பார்த்து பயப்படுறது இல்லை. எல்லாரும் பயப்படுறதுன்னா இன்னொருத்தர் சார்ந்து வாழறது, டிபெண்டன்சி. ஐயோ நம்ம கஷ்டம் கொடுக்குறோமோ, பாரமா இருக்கோமோ, அந்த ஃபீலிங் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு செல்ஃப் பிட்டி வந்துடும். அதுல அவங்களோட தன்னம்பிக்கை போயிடும். ஸோ யாரையுமே நீங்க உட்காருங்க வேலையே பண்ணாதீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். உங்க சேஃப்டியை தெரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கலாம். சேஃப்டியை தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ முடியுமோ இண்டிபெண்டா இருங்க. சின்ன சின்ன வேலைகளை பண்ணலாம். இப்போ சில பேருக்கு கேஸ் கிட்ட போனா மறந்துடலாம், தூக்க முடியாம இருக்கலாம். பட் சின்ன சின்ன வேலை, ஒரு மேக்கிங், ஒரு கப் காஃபி போடுறதோ டீ போடுறதோ அது அவங்களுக்கு முடியலாம். அந்த வேலை ஒரு சூப்பர்விஷனோட பண்ணிக்கலாம். எதுவுமே பண்ணாம இருந்தா அவங்களுக்கும் ஒரு ஒரு உபயோகம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துடும். சும்மா உட்காந்துருக்கேனே அப்படின்னு. சேஃப்டி அறிஞ்சு அதுக்கு அந்த லிமிடேஷனுக்குள்ள என்ன வேலை இருக்கோ தாராளமா செய்யலாம். அதுல நீங்க என்ன கேட்டீங்க? மன ரீதியான பிரச்சனை. இப்ப எதுவுமே கம்யூனிகேட் பண்ணல வச்சுக்கோங்களேன், அந்த இம்பார்ட்டன்ஸ் எனக்கு மதிக்கல, என்ன கேட்கல, ஒரு ஷெல்லுக்குள்ள போயிடுறாங்க. ஒன்ஸ் அது வந்துருச்சுன்னா லேக் ஆஃப் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், ஒரு லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எதுலையுமே ஈடுபாடு இருக்காது. ஸோ அதனால பசி குறையும், தூக்கத்துல பிரச்சனை வரும். அந்த பசினால நியூட்ரிஷனல் குறைபாடுகள் இருந்ததுன்னா அவங்க மசில் மாசெல்லாம் வேஸ்ட் ஆகும், நட குறையும், அப்படியே டிக்ளைன் போயிட்டே இருக்கும். இப்போ காது கேட்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள எல்லா விஷயமும் சொல்லணும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் அது பர்சனல் லைஃப்லையும் பண்ணுறேன், ப்ரொஃபஷனல் லைஃப்லையும். எனக்கு ஒரு பேஷண்ட் இருக்காங்க லேட் 80s. அவங்க ஒரு ஸ்லேட் மாதிரி வச்சுருக்காங்க. அவங்க பொண்ணாகட்டும் பையனாகட்டும் எல்லாம் அதில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அவங்க தமிழில் இங்கிலீஷில் எழுதி அவங்க கேர்டேக்கரோட இருக்காங்க. கேர்டேக்கரும் எழுதி இப்போ அவங்க பொண்ணுக்கு அவங்க பேத்தி கல்யாணம் ஆச்சுன்னா என்ன புடவை, எந்த கடைக்கு போகிறோம், எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த பாட்டிக்கு தெரியும். அவங்களுக்கு காது ஒன்றுமே கேட்காது, ஹியரிங் எய்ட் போட்டும் கேட்காது அவங்களுக்கு. பட் அப் டு டேட் இருப்பாங்க இன்ஃபர்மேஷன். நீங்க அந்த ஸ்லேட்ல என்ன நடக்குது அப்படின்னு அந்த சந்தோஷமே தனி. நீங்க பாத்தீங்கன்னா அது அந்த இன்னும் எனக்கான அந்த மதிப்பு என் குடும்பத்துல குறையல அப்படின்றது. அது அவங்களுக்கு கீப்பிங் தம் இன்ஃபார்ம்ட், என்ன பண்றோம். சில விஷயங்கள் இப்ப நம்ம டைம் அட்வான்ஸ் ஆயிடுச்சு, அவங்க காலகட்டத்துக்குள்ள நம்ம ரொம்ப மாறிட்டோம், புரியாம இருக்கலாம். பட் பேசிக் திங்ஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் புரியலனாலும் பேசிக் திங்ஸ் என்ன நடக்குதுன்னு அவங்கள லூப்ல வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க வீட்டுல இருக்கிற வயசானவங்களுக்கும் அதே தான். காதுல போய் ஐ ப்ரிஃபர் சேயிங், ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறது, கேட்கல சொல்லாம போகணும்னு நான் என்னைக்குமே விரும்ப மாட்டேன். ஒன்னா எழுதி காட்டணும், இல்லைன்னா காதுக்குள்ள போய் அட்லீஸ்ட் அந்த அது ஒரு மதிப்பு கொடுக்கறது நான் பர்சனலி ஃபீல். ஓகே, அந்த இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு குறையல அப்படின்றத வந்து நம்ம காட்டிட்டே இருக்கணும் அப்படின்றது. ஓகே மேம், ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வந்து நம்ம ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கு. கண்டிப்பா பாக்குறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் மேம். நன்றி.